ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். அதாவது சனிக்கிழமை மாலையில ஆலயத்தின் நடுவில் அமர்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது யோசேப்பு எகிப்து தேசத்துல போத்திபார் என்பவனுடைய அரண்மனையில அடிமையாய் இருக்கும் பொழுது அவன் கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த போத்திபார் அவனை விசாரணைக்காரனா மாத்தினா. வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு இருந்த நாளெல்லாம் உள்ளே வெளியேயும் அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. இந்த யோசேப்பு வச்சு இந்த போத்திபார் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான், ரொம்ப முன்னேறினான். ஆனா யோசேப்பின் மேல போத்திபாருடைய மனைவி ஒரு பழியை சுமத்தின போது இந்த போத்திபார் பொங்கி எழுந்து இந்த யோசேப்பு மூலமாய் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளையும் மறந்து செய்யாத ஒரு தப்புக்காக, தப்பு நடக்கல, தப்பு பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த புகாரை பெரிதாக எடுத்துக்கொண்டு யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளினான். நன்மைகளை மறந்து போனான். யோசேப்பு ஒரு காலத்துல நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய தொழிலின் ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் இருந்தானே. அவன் ஆராதிக்கிற தேவன் அவன் மூலமாய் நமக்கு உதவியாய் இருந்தாரே. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை சிறைச்சாலையில கொண்டு போய் வைக்கிறமே அப்படின்னு அவன் யோசிக்கல. அவன் சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சிட்டான். இதை நான் யோசித்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரின் இடத்துல சொன்னாரு, நான் போத்திபார் மாதிரி இருக்க மாட்டேன், போத்திபார் மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, நான் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பேன், நான் போத்திபாராய் இருக்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு உலகத்துல நிறைய போத்திபார்களை பார்க்க முடியும், நிறைய போத்திபார்களை பார்க்க முடியும். நன்மைகளை மறந்திருப்பாங்க, நன்றி மறந்திருப்பாங்க, அவங்கதான் போத்திபார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். போதுமானவராய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்களேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பேன். தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பேன். தேவன் நமக்கு எப்படி போதுமானவராய் இருப்பார்? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மளை திருப்தி அடைய வைப்பார், நமக்கு திருப்தி தருவார். இந்த திருப்தி எங்கே வரும்? இந்த திருப்தி எங்கே வரும்? நம்முடைய மனதில் வரும், நம்முடைய மைண்டில் வரும். அதாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா,
உனக்கு சரீர பிரகாரமான நன்மைகளை தருவேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டா தான் மனசுல என்ன வரும்? திருப்தி வரும். நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறீங்க, கல்யாணத்தை பார்க்கறீங்க, ஜாம் ஜாம் நடக்குது. கல்யாண வீட்டுல ஒரு பெரிய விருந்து, அது உங்களுக்கு பிடிச்சமான விருந்து. ஆனா கல்யாணத்துல மட்டும் கலந்து கொண்டு நீங்க சாப்பிட போறீங்க, உங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்ப வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவீங்க? ரொம்ப சந்தோஷமா வருவீங்களா? ரொம்ப திருப்தியா வருவீங்களா? அல்லேலூயா. வயிறு நிறைஞ்சாதான் எது நிறையும்? மனசு நிறையும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அறகுறையா நான் நடத்த மாட்டேன், உன் வயிறை நிரப்புவேன், உன் மனசையும் நிரப்புவேன். அதாவது உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் நான் போதுமானவராய் இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்களை திருப்தியாக்குவேன், உங்க மனசுல திருப்தி தருவேன். உங்களுக்கு சரீர பிரகாரமான உலக பிரகாரமான நன்மைகளையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களுடைய மனதில் ஒரு பெரிய திருப்தி. போதும் ஏசப்பா, போதும் ஏசப்பா, எனக்கு பெரிய அற்புதம் செஞ்சிட்டார், போதும் ஏசப்பா, போதும் அப்படின்னு சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரீர பிரகாரமான நன்மை, அதாவது உங்களுக்கு உலக பிரகாரமான நன்மைகள் வரும், கர்த்தர் தருவார். உங்க வாயை நன்மையினால என்ன செய்வார்? ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமானமான வாழ வயது திரும்ப போலாகிறது போல கர்த்தர் நிறைய நன்மைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். குறிப்பா உங்க மனசுல திருப்தி வர்ற அளவுக்கு, உங்க மனசுல கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார்னு நீங்க நினைக்கத்தக்க விதத்துல தேவன் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பார், உங்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து கொண்டு இருப்பார். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதை கொடுக்கல, இது வரல, அது நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லா விதத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. குறிப்பா சொல்றேன், திருப்தியாக்கி உங்களை தேவன் நடத்த போகிறார். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க துதிப்பீங்க, உங்களை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீங்க. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார். முதல்ல சரீர பிரகாரமான நன்மைகளினால் உங்களை நிரப்ப போகிறார் கர்த்தர். உங்களுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்க போகிறார் கர்த்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை துதிக்க போறீங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போறீங்க. கர்த்தர் சொல்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலையும் ஒரு உற்சாகத்தையும் கட்டளையிட போகிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே உங்களுடைய முகங்களை தேவன் பிரகாசிக்க செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு தேவன் போதுமானவராய் இருப்பார், நாம் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். யாருக்கு தேவன் போதுமானவராய் இருப்பார்? யாரை தேவன் திருப்தியாக்குவார்? யாரை ஆண்டவர் திருப்தியாக்கி துதிக்க செய்வார்? ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம்.
1 சாமுவேல். திருப்தியா இருந்தவர்கள் திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ லட்சையப்பட்டாள். பல லட்சையப்பட்டாள். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி துதிப்பது யார் அப்படின்னா அன்னாள். அவளுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாச்சு, ஆனா குழந்தைகள் இல்லை. அதாவது திருமணமாகி சில ஆண்டுகளிலே குழந்தை பிறந்து விட்டால் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்து மேல தாகம் இருக்காது, பசி இருக்காது. ஆனா சில ஆண்டுகள், 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ குழந்தை இல்லை. தன்னோடு திருமணம் செய்தவர்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கிறது, ஆனா தனக்கு இல்லை அப்படின்னா அதன் மேல அவங்களுக்கு ரொம்ப பசி இருக்கும். பசி இருந்தது. அன்னாளுடைய கணவருடைய இன்னொரு மனைவிக்கு குழந்தைகள் இருக்கிறது, ஆனா இவளுக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாததுனால அன்னாளுடைய கணவருடைய இன்னொரு மனைவி இவளை விசனப்படுத்துகிறாள், வேதனைப்படுத்துகிறாள், கஷ்டப்படுத்துகிறாள். இவளுக்கு அதன் மேல பசியை அதிகரிக்க பண்ணினாள். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய குறைவுகளை மற்றவர்களை வைத்து ஆண்டவர் சுட்டிக்காட்ட வைக்கிறார் அப்படின்னா நமக்கு பசியை அதிகரிக்க பண்ணும்படியாக கர்த்தர் அதை நமக்கு செய்கிறார். ஏன்னா கர்த்தர் யாருக்கு போதுமானவராக வெளிப்படுகிறார், யாரை திருப்தியாக்குகிறார், யாரை அதிசயமாய் நடத்தி துதிக்க வைக்கிறார் அப்படின்னா பசியாய் இருக்கிறவர்கள். இங்க வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதை மறுபடியும் வாசிங்களேன். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியா இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், அற்புதத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஏங்கினீங்கல்ல, நீங்க பசியா இருந்தீங்களே, அது நடக்காதா, இந்த மாசம் நடக்காதா அப்படின்னு ஏங்கினீங்களே, உங்க பசி ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு. ஏன்னா பசிக்கிறவங்களுக்கு தான் தேவன் போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். தேங்க்யூ. திருப்தியா இருக்கிறவங்களிடத்துல ஆண்டவர் போக மாட்டார். திருப்தியா இருக்கிறவங்களிடத்துல தேவன் அற்புதம் செய்யணும்னு விரும்ப மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு தாகம் இருக்காது, பசி இருக்காது, கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பு தெரியாது. ஆனா யாரு ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ, யாரு பசியா இருக்கிறார்களோ அவர்களை தேடித்தான் ஆண்டவர் போகிறார். இந்த அன்னாளுக்குள்ள பசி, குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு பசி. கர்த்தர் சமூகத்துல அவள் அழுது ஜெபித்தாள், தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார், அதற்கு பின்பு பிள்ளைகளை கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். பசியாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் என்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க உங்களுடைய அற்புத தேவைகளை இன்னும் வாஞ்சிங்க. நீங்க தேவனிடத்துல இதுக்கு முன்னாடி எதை எதிர்பார்த்தீங்க அதை மறந்துடாதீங்க, அதை விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, ஆண்டவர் நமக்கு இதை செய்ய மாட்டாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுடைய பசி அதிகரிக்கட்டும். ஆண்டவர் பசியுள்ளவர்களைத்தான் ஆண்டவர் திருப்தி செய்ய வருகிறார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
சங்கீதம் 107 சொல்லப்பட்டிருக்கிறது, பசியுள்ள ஆத்துமாக்களை நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்துமாக்களை நன்மைகளினால் நிரப்புகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அற்புதங்கள் மேலே நமக்கு பசி உண்டாகட்டும். பசி இருந்தா நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரை தாகத்தோடு கேட்போம், விடமாட்டோம், எப்படியாகிலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய மக்கள் ஏன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது இல்லை? அற்புதங்களுக்காக ஏன் ஜெபிக்கிறது இல்லை? ஆசீர்வாதங்களுக்காக ஏன் ஜெபிக்கிறது இல்லை? பரிசுத்தமான வாழ்க்கைக்காக ஏன் ஜெபிக்கிறது இல்லை? நீதி உள்ள வாழ்க்கைக்காக ஏன் ஜெபிக்கிறது இல்லை? அதன் மேல அவங்களுக்கு பசி இல்லை. அதனால்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று. நீங்கள் பசியா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் பசியா இருக்கிறீர்கள்? அற்புதங்கள் மேல, நன்மைகள் மேல, ஆசீர்வாதங்கள் மேல நல்ல கையை உயர்த்தி காமிங்களேன். ஆமென். பசியாயிருக்கிற உங்களுக்கு தான் தேவன் போதுமானவராக இருக்க போகிறார். நீங்க எந்த காரியத்தில் பசியாயிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருக்க போகிறார். ஆமென். உங்க பசியை ஆண்டவர் போக்கி திருப்தியாக்கி உங்களுக்கு போதுமானவராய் வெளிப்பட்ட பின்பு நீங்க சர்ச்சில் வந்து ஆண்டவரை துதிப்பீங்க. என்ன அதிசயமா நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த மாசம் வரும் பொழுது நீங்க ஆண்டவர் அப்படியே துதிப்பீங்க, என்ன அதிசயமா நடத்துவீங்க கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிங்க. ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ரூத்துவின் புஸ்தகம் ஹல்லேலூயா. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் அந்நிய தேசத்து பெண். அவளுக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருந்தாங்க, சொந்த ஜனங்கள் இருந்தாங்க. அவள் குடும்பத்தார் ஆராதிக்கிற விக்கிரகங்களும் அவளுக்கு இருந்தன மோவாப் தேசத்துல. ஆனா தன் மாமியாரோடு கூட சேர்ந்து தன் கணவர் பிறந்த ஜென்ம தேசத்துக்குள்ளே, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்தாள். அவள் வேற எதையும் நம்பி வரல, கர்த்தரை நம்பி வந்தாள். போவாசு கூட தன்னுடைய வயல்வெளிக்கு கதிர் புறக்க வந்த அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே வந்த உனக்கு நிர்வாண பலன் கிடைப்பதாக சொல்லி அவரை வாழ்த்துகிறார். அப்ப அவள் வேற யாரையும் நம்பி வரல, வேற எதையும் நம்பி வரல, கர்த்தரை நம்பி வந்தார். ரூத்து கர்த்தரை நம்பி வந்தாள். இந்த கர்த்தரிடத்துல போனா முதல்ல எனக்கு பசியாற்றுவார், எனக்கு உணவு கொடுப்பார். இரண்டாவது எனக்கு எதிர்கால வாழ்க்கை ஆண்டவர் உண்டாக்கி தருவார், எனக்கு நன்மை செய்வார், என்னை நன்மையினால் திருப்தியாக்குவார், எனக்கு போதுமானவராய் இருப்பார். நான் என் சொந்த தேசத்துக்கு போனாலும் எனக்கு அவங்க அப்படிப்பட்ட நன்மை தர மாட்டாங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்யறதுக்கு அவங்க போதுமானவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல போனா என்னை திருப்தி ஆக்குவாரு, என்னை நன்மையினால நிரப்புவாரு, எனக்கு போதுமானவராய் இருப்பார்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்தாள். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் அவளுக்கு போஜனம் கொடுத்தார் வயிற்றுக்கு.
மாமியார் இடத்துல வரும்போது கதிர் பிறக்க போனவா கதிரை மட்டும்தான் புறக்கிட்டு வரணும். ஆனா போவாசுடைய வயலுக்கு வெளிக்கு போன உடனே போவாஸ் அவளை விசாரித்து அவளுக்கு சாப்பிடுவதற்கு வார் கோதுமை கொடுத்து வீட்டுக்கும் கொண்டு போகிற அளவுக்கு மீதமா இருக்கிற அளவுக்கும் கோதுமையை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார். பொறுக்கி கொண்டு வந்ததையும் கொண்டு வருகிறாள். அவள் சாப்பிட்டு மீதமா இருக்கிறதையும் கொண்டு வருகிறாள். மாமியார் பார்த்து மாமியாரும் எடுத்து சாப்பிடுகிறாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் முதலாவதாக அவருடைய பசியை போக்கினார். அல்லேலூயா. பசி போயிட்டாலே மனசுல திருப்தி வந்துடும். அந்த போவாஸ் ஆறுதலான வார்த்தைகள் சொல்றாரு. வீட்டுக்கு வரும் பொழுது திருப்தியாய் வருகிறாள், சந்தோஷமாய் வருகிறாள். அதற்கு பின்பு அவளுக்கு திருமணம் நடக்கிறது, அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உலகத்தை நம்பாம, உறவுகளை நம்பாம, விக்கிரகங்களை நம்பாம, உலகத்தில் உள்ளவைகளை நம்பாம ஆண்டவரை மட்டும் நம்பி நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் போதுமானவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் எப்படி இருப்பார்? போதுமானவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஆனா இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்புவாங்க. வேலையை நம்புவாங்க, மனுஷர்களை நம்புவாங்க, உறவினர்களை நம்புவாங்க. ஆனா கர்த்தரை நம்ப மாட்டாங்க. கர்த்தருடைய காரியம் ஒன்னும் இல்லாதது மாதிரிதான் தெரியும், வனாந்திரம் போலதான் தெரியும். ஆனா உள்ள வந்து பார்த்தா தான் அதனுடைய விசேஷம் புரியும். லோத்து சோதம் குமார பட்டணத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்தது. உள்ள போனா, ஆனா உள்ள இருந்தவங்க எல்லாம் மகா பாவிகள். போன பின்புதான் ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்னு அவனுக்கே தோன்றினது. வெளியில இருந்து பார்க்க குளிர்ச்சியா தெரியும். நீங்க உலகத்தை பாருங்களேன், பச்சையாத்தான் தெரியும், பசுமையாத்தான் தெரியும், நல்லா வாழுகிறது போலதான் தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் வேதனை தெரியும். ஆனா ஆண்டவரை பார்த்தீங்கன்னா ஒன்னும் இல்லாத மாதிரிதான் தெரியும். அப்படித்தானே? வனாந்திரம் போலதான் தெரியும். ஆபிரகாம் இருந்தது வனாந்திரம், லோத்து போனது சோதம் குமாரா. ஆனா சோதம் குமாரா பட்டணத்துக்குள்ள அதை நம்பி போன லோத்தினுடைய குடும்பம் பாழாய் போனது. ஆனா வனாந்திரத்துல இருந்த ஆபிரகாமினுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா அந்த வனாந்திரத்திலையும் வற்றாத நீரூற்றை உண்டாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. நல்ல வேற எதையும் நம்பாதீங்க, ஆண்டவரை மட்டும் நம்பி நம்பி வாங்க. நிச்சயமா உங்களை திருப்தி ஆக்குவார், உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார், உங்களை துதிக்க செய்வார், உங்களை ஆராதிக்க செய்வார், உங்களை மகிமைப்படுத்த செய்வார். பெராக்காவில கூடி யோசபாத் ராஜாவும் யூத ஜனங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்களே, அதே போல ஒவ்வொரு வாரமும் நீங்க ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக உங்களை திருப்தியாக்குவார் கர்த்தர். கர்த்தரை நம்புங்கள், முதல்ல பசியாயிருங்கள், உங்களை திருப்தியாக்குவார். இரண்டாவது, கர்த்தரை நம்புங்க. ரூத்து போல கர்த்தரை நம்புங்க, உலகத்தை நம்பாதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லலாமா? உலகத்தை நம்பாதீங்க. பார்த்து மட்டும் சொல்லுங்க, உலகத்தை நம்பாதீங்க. நம்பி நம்பிதான் வெம்பி போயிருக்கோம். வேண்டாம் இந்த உலகம். இயேசுவை மட்டும் நம்புங்க. கர்த்தரை நம்பின யாக்கோப 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினது போல உங்களோடு கூட இருந்து உங்களை திருப்தியாக்கி உங்களை துதிக்க செய்வார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ரூத்துவை வெட்கப்பட்டு போக விடல.
ரூத்துவை பார்த்து நீ கர்த்தரை நம்பி போனியே, கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாரு, அற்புதம் செஞ்சாரா அப்படின்னு யாரும் சொல்ல விடல. இன்னைக்கு வரைக்கும் வேதம் போதிக்கிறது, கர்த்தரை நம்பி வந்த ரூத்துவை தேவன் கைவிடல. அவளுக்கு போஜனம் கொடுத்தார், அவளுக்கு நல்ல மனதில் ஆறுதல் கொடுத்தார், அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தார், அவளுக்கு நல்ல பிள்ளை கொடுத்தார், அவளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் அவளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார் கர்த்தர். அதே போலதான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என்னை நம்பி வருகிற நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். புரட்சியாதார் உன்னை பார்த்து நீ கர்த்தரை நம்பி இருந்தாயே, கர்த்தர் உனக்கு என்ன செய்தார் என்று சொல்ல விட மாட்டேன். புறஜாதியார் வாயிலிருந்து சொல்லத்தக்கதாக அவர்களும் கர்த்தரை உயர்த்தத்தக்கதாக ஒரு வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுவேன், ஒரு மகிமையை கட்டளையிடுவேன், ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவேன். ஆமென். கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுக்கு போதுமானவர் அவர். அவர் போத்திபார் அல்ல, அவர் போதுமானவர். அவரை நம்புறவங்களை அவர் ஏமாத்தவே மாட்டார். அவரை நம்புறவங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். கைகளை தலையிலையும் சொல்லுவோம் அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அவர் திருப்தியாக்குவார், போதுமானவராய் இருப்பார். யாருக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? யாரை கர்த்தர் நித்தமும் நடத்துகிறார்? யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் போதுமானவராக அவர்களை திருப்தியாக்குகிறார் என்றால், மேல உள்ள வசனத்தை வாசிங்களேன். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, இருளில் உன் வெளிச்சம் உதித்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி போதும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பசி உள்ளவங்களுக்கு நீங்க இறங்குங்கன்னு சொல்றாரு. அதாவது திருப்தி ஆக்குகிறவர்களை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். மற்றவங்களை திருப்தி ஆக்குங்க. மற்றவங்க பசியோடு இருப்பாங்கல்ல, மற்றவங்க கஷ்டத்தோடு இருப்பாங்கல்ல, மற்றவங்க சிறுமையா இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்க என்ன செய்யுங்க? திருப்தி ஆக்குங்க. அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க ஆத்மாவை திருப்திப்படுத்துங்க. அவங்களுக்கு நீங்க போதுமானவராக இருங்க. அவங்களுடைய ஆத்மாவை நீங்க சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுடைய சிறுமையில நீங்க தூக்கி விடுங்க. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நல்லா தான் சொன்னீங்க பாஸ்டர், இப்ப மட்டும் வேற மாதிரி சொல்றீங்களே. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படியோ வெளிப்பட வேண்டும் என்று நாம் எப்படி விரும்புகிறோமோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ நன்மை செய்தால்
மேன்மை இல்லையோ, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க. மற்றவங்களுடைய கஷ்டங்கள், மற்றவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பசி என்பது அது ஒரு உணர்வு. அந்த பசியை, இன்னொருவனுடைய பசியை யாருக்கு உணர தெரியும்னா, பசி என்கிற உணர்வை வாழ்க்கையிலே அடைந்தவனுக்கு தான் இன்னொருத்தனுடைய பசி தெரியும். நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் நம்மளை திருப்தி, மற்றவங்களுடைய பசியையும் அந்த உணர்வுகளையும் புரிந்து கொள்ளணும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு இறங்குங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்களா? மற்றவங்களை திருப்தி ஆக்குவீங்களா? எத்தனை பேர் திருப்தி ஆக்குவீங்க? அது மட்டும் மனசு வராது பாஸ்டர். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க. கஷ்டம்னு வந்து உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டாங்கன்னா முடிந்த அளவு உதவி செய்து அவங்க ஆத்மாவை திருப்தி ஆக்குங்க. அடுத்த செகண்டு தேவன் உங்க பசியை புரிந்து கொண்டு உங்களை திருப்தி ஆக்குவார், உங்களை துதிக்க வைப்பார், உங்களுக்கு நன்மையை கொண்டு வருவார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமென். நல்ல நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பசி உள்ளவர்களுக்கு இறங்கி பழகுங்கள். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நான் சொல்வதை கவனமாய் கேளுங்க. தேவன் ஒரு கூட்ட ஜனங்கள் 4000 5000 இவ்வளவு மதிப்புள்ள ஜனங்களை ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். எப்படி திருப்தியாக்குகிறார் அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு சில மீன்கள், சில அப்பங்கள் இருக்கிறது. 5 அப்பங்கள் அவங்களிடத்துல இருக்கிறது, சில மீன்கள் இருக்கிறது. இதை தேவனிடத்துல கொண்டு வராங்க. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறாரு. அதை ஆசீர்வதித்த பின்பு பந்தியில உட்கார வைத்திருக்கிற எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டது போக, திருப்தினா எல்லாருக்கும் போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. அறகுற வயிறு யாருக்கும் இல்லை. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு மீதமும் எடுத்தார்கள். ஆண்டவர் அவங்களை திருப்தி ஆக்கினார். அதாவது வயிற்றை நிரப்பி மனசை திருப்தி ஆக்கினாரு. ஆண்டவர் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு போதுமானவராக இருந்தார். இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1வது வசனம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். போதும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் கூடி வந்தார்கள். கூடி வந்து எத்தனை நாள் இருந்தார்கள்? அதை மறுபடியும் வாசிங்களேன். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து
ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட்ட 3 நாட்களா எத்தனை நாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருந்தாங்க? 3 நாட்கள். நீங்க எத்தனை மணி நேரம் உட்கார்றீங்க ஆண்டவருடைய பாதத்தில்? 3 மணி நேரமா? அதுல கூட அரைத ஒடிச்சிடுறீங்க. 2 பேர், சில பேர் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். நீங்க அவருடைய இருதயத்தை திருப்திப்படுத்தணும். நீங்க அவருக்கு நேரத்தை கொடுத்து, நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டு, நீங்க அவருடைய சமூகத்தை உட்கார்ந்து அவரை திருப்திப்படுத்தணும். போதும் அப்படின்னு அவர் சொல்லணும். 3 நாளா என் பிள்ளைகள் உட்கார்ந்துட்டாங்க, போதும், நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டேன், போதும் அப்படின்னு அவருடைய மனசுல நீங்க திருப்தி உண்டாக்கணும். இன்னும் என்னுடைய மகள் வரமாட்டாளா? 1 மணி நேரம் தானே தேடுகிறாள், 2 மணி நேரம் தானே தேடுகிறாள், வாரத்துக்கு 1 நாள் தானே வருகிறாள், அதுவும் ஒரு 3 மணி நேரம் தானே வருகிறாள் அப்படின்னு ஆண்டவர் நினைக்காம அவரை நீங்க தேடி 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 திருப்தி ஆக்கணும். அப்ப ஆண்டவர் திருப்தியான உடனே உங்க மேல பரிதாபப்படுவார். உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு என்ன? உங்களுக்கு எதுல தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பதை பார்த்து தேவன் உங்களை திருப்தியாக்குவார். நீங்க செய்கிறதுல எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். வேலையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உணவுல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், சரீரத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்க காரியத்துல எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட உடனே அது பெருக ஆரம்பிக்கும். நீங்க திருப்தி அடைஞ்சிருவீங்க. ஆமென். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். நீங்க தேவனை திருப்திப்படுத்துங்க. மற்றவங்களெல்லாம் திருப்திப்படுத்துறீங்க, பிரியப்படுத்துறீங்க. சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல் நாளே இரவு போயிடுறீங்க. விருந்தாடி மாதிரி போக மாட்டீங்க. முதல் நாளே போய் அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க, பத்திரிக்கை கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்க, முதல் நாளே வந்துருங்க, குடும்பத்தோடு வந்துருங்க. போய் அங்க முழுவதும் காத்து கொண்டிருப்பீர்கள், தூங்காமல் காத்து கொண்டிருப்பீர்கள், கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருப்பீர்கள். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வசதி இருக்காது, தூங்கவும் முடியாது, எந்த கடமைகளையும் நிறைவேற்ற முடியாது, அப்படித்தானே? ஆனால் அங்க போய் காத்திருப்பீர்கள். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல நீங்க என்னைக்காவது அப்படி வந்து காத்திருக்கிறீர்களா? இப்ப கூட நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, எப்பொழுது முடியும், எந்திரிச்சு ஓடுவோம், அப்படித்தானே? அல்லேலூயா. இன்னைக்கு இங்க சாயந்தரம் வரைக்கும் எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பீங்க? நானும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பீங்க? கை உயர்த்தி காமிங்க. அப்படிக்கு இப்படி பண்ணிடாதீங்க பாஸ்டர், இப்பதான் உலைய வச்சுட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. நம்ம மனசுலயே ஆண்டவரை அப்படி நேசிக்கணும், ஆண்டவருக்கு அப்படி இடம் கொடுக்கணும், ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். எல்லா ஜபங்களும் வந்து திருப்திப்படுத்தணும், உபவாச ஜபத்துல வந்து திருப்திப்படுத்தணும். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை திருப்திப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில அறகுறையா நம்ம வாழ்க்கை கொண்டிருக்கிறது, திருப்தி இல்லாத வாழ்க்கை இருக்கிறது. அப்படி நம்ம தேடல் சரியில்லை, நம்ம தேடல் சரியில்லை. நம்ம ஆண்டவர் இன்னும் திருப்தி ஆக்கல. அவரு கொழுப்புள்ள உணவு உண்டது போல அவருடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கணும். அந்த அளவுக்கு பைபிள் படிக்கணும், அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணணும், அந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களை ஈடுபடணும். அப்ப நாங்க வேலை செய்ய வேண்டாமா பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்க வேலையெல்லாம் செய்யுங்க. தேவனுக்கு எல்லாமே தெரியும், உங்க சூழ்நிலைகள்லாம் தெரியும். சும்மா சில நேரங்கள்ல நீங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க, அதெல்லாம் தேவனுக்கு பிரயோஜனப்படுத்தலாம்.
ஆலயத்துல வந்து ஆராதனை நடக்கிற நேரங்கள்ல நல்ல ஆண்டவரை துதிச்சு திருப்திப்படுத்தலாம். ஆண்டவரை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. தாவீது ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்ற. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய இருதயத்தை துதிச்சு 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 திருப்திப்படுத்திடுவார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆராதிச்சுக்கிட்டு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில திருப்திப்படுத்த அர்ப்பணிப்ப இந்த மாசம் முழுதும் ஆண்டவரை திருப்திப்படுத்துங்க. உங்களை திருப்திப்படுத்துவார். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆசீர்வாதங்கள் மேல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பசியா இருக்க வேண்டும். விட்டுறக்கூடாது. சோர்ந்து போய் விட்டுறக்கூடாது. பசியா இருக்கணும், ஜெபிக்கணும். 2வது சொன்னேன், ஆண்டவரை நம்பி வர வேண்டும். 3வது சொன்னேன், மற்றவங்களை நம்ம திருப்தி ஆக்கணும். மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். 4வது நான் சொன்னேன், தேவனை நம்ம என்ன செய்யணும்? திருப்தி ஆக்கணும். அவரை தேடி, அவரை துதிச்சு, அவரை ஆராதிச்சு. ஆமென். கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? வாக்குத்தத்தத்தை அப்படியே மனசுல வைத்து உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதை அப்படியே இருதயத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். சில ஜெபிக்கிற குரல் காதுல கேட்கிறது. எங்களுக்கு ஆசீர்வாதம் வருதோ இல்லையா, ஆனா எங்களையும் என் பிள்ளைகளையும் என் ஆஸ்திகளையும் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த குரல் என் காதுல கேட்கிறது. நீங்க ஜெபிக்கிற அந்த ஆவியில நான் உணர்கிறேன். சகோதரியை நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இதுவரைக்கும் உங்களை பாதுகாத்த தேவன், இதுவரைக்கும் உங்க ஆஸ்திகளை பாதுகாத்த தேவன், இதுவரைக்கும் உங்க பிள்ளைகளை பாதுகாத்த தேவன் இந்த மாசத்திலையும் கூடவே இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை அற்புதமா வழி நடத்துவார். நன்றி இயேசுவே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகோதரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா உங்களை திருப்தியாக்க போகிறார். உங்களை திருப்தியாக்கி நடத்த போகிறார். போதுமானவராக இருக்க போகிறார். ஏற்கனவே ஒண்ணு பெற்றிருப்பீங்க. கர்த்தர் இன்னொன்று கொடுக்க போகிறாரு. அதுக்கு இன்னொன்று கொடுக்க போறாரு. நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, என் மனசு நிறைஞ்சிருச்சு, எனக்கு போதும் என்று சொல்ற அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிட போகிறார். நன்றி ஏசப்பா. கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுதும் கூட இருங்கப்பா. ரத்த கோட்டைகளை மறைச்சுக்கோங்க. எங்க சபையை ஆசீர்வதிங்க. எங்க சபைக்கு வருகிற ஆத்மாக்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்க சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பமும் காக்கப்படுவதாகப்பா, மீட்கப்படுவதாகப்பா, வழி நடத்தப்படுவதாக. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுலவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.